131வது பாடல், யாண்டும் காணேன் மாண்டுக்கோனை. இது நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும், நல்லா படிச்சவங்க நினைவுக்கு வரும். அந்த உரையை படிக்கிற போது உரையை அப்படியே வாடி விழுங்குவது போல சில இடங்களில் படிக்க முடியாது, இடறி விழுவது மாதிரி வட சொற்கள் வரும். அப்படி நிறுத்தி நிறுத்தி படிக்க போது நம்மளை அறியாமலேயே ஆச்சரியமாக இந்த வரிகளை காட்டி அவர் எழுதுகிறார் என்று அகத்தமிழிலும் சொல்லப்பட்டது. நேற்று முழுவதும் நானும் பேராசிரியர் இதைத்தான் பேசி பேசி மகிழ்ந்தோம், இது போன்ற செய்திகளை என்று எழுதி இந்த பாட்டை 3 வரியை காட்டி அவன் எழுதுகிறான் என்று அகத்தமிழிலும் சொல்லப்பட்டது. இது அழகிய மனவாளச்சியருடைய விளக்கம். அதே மாதிரி என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது என்னாத தூது பாசுரம், அது எல்லா காலத்திலும் உள்ளது. நாட்டார் பாடல்கள் சொல்லுவான் அவர் பாட்டுல, உயர பறக்கின்ற 1 கோடி நாகனங்காள் தாழ பரவீரோ என் தலைவி சுகம் கேட்டறிய. இதே பாவம் தான். அங்க தலைவன் பேசுறான், இங்கே தலைவி பேசுறா. என்ன இந்த சூது செய்தியை போய் என் தலைவரிடம் சொல்லுங்கள் என்று நம்மாழ்வார் நாயகி பேசுகிற போது, என் நீர்மை கண்டிறங்கி இறங்காத என்னுடைய தலைவனுக்கு சொல்லுங்கள், என் நீல முகில் வண்ணர்க்கு இனி நன்னீரிமை இனி அவர்கள் தங்காது என்று ஒரு வாய் சொல், நன்னீல மகன்றில்காள் நல்குதிரோ நல்கீரோ. நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா அந்த தூது செய்தியை? காரணம் இன்னும் 2 அடுத்து வரக்கூடும். ஆகவே நான் அப்படியே வாசிக்காம சுருக்கமாகவே நான் சொல்லிக் கொண்டே போகிறேன். ஆக மகன்றில் என்று சொல்லக்கூடிய பறவைகளை பார்த்து உயிர் நீங்கும், நீ வருவாயா மாட்டாயா என்பது போன்ற செய்தியை தலைவனிடம் நீங்கள் சொல்லுவீர்களா மாட்டீர்களா என்று சொல்லுகிறாள். அப்போ தூது போய் சொல்லக்கூடிய இந்த பறவைகள் என்ன சொல்லணும்? சொன்ன உடனே அவன் கேட்கணும், கேட்டுத்தானே இறங்கணும். ஆனா பாட்டு எப்படி இருக்கு? எந்நீர்மை கண்டிறங்கி, எந்நீர்மை கண்டிறங்கி. இப்ப போய் சொல்லணும், தூது சொல்லுகிறோம், தூது சொன்னவன் போய் சொன்னத அந்த தூது செய்திக்குரியவன் கேட்கணும். அவ பாட்டுல எப்படி இருக்கணும் பிரயோகம்? எந்நீர்மை கேட்டிறங்கி என்று இருக்க வேண்டும். கேட்டிறங்கி என்று இல்லாமல் கண்டிறங்கி என்று இருக்கிறது, இது பிழை போல தோன்றுகிறது என்று ஒரு புலவர் ஐயம் கேட்டார். அப்படி ஐயம் கேட்ட உடனேயே, நீ தமிழ் நல்லா படிக்கலையான்னு கேட்டாராம் பட்டர். தமிழ் நீ சரியா படிக்கலையா என்ன என்று கேட்ட உடனேயே, அதாவது உடன் உரைகிற காலத்திலே அனைத்த கை சிறிது நெகிழ்ந்த அளவிலே, அனைத்த கை சிறிது நெகிழ்ந்த அளவிலே அப்படி பசலை படர்வதை கண்டவன் தானே அவன். புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு, ஊருன் கேணி உந்துரை தொக்க பாசியற்றே பசலை தொடுவொழி நீங்கி விடுவொழி பரத்தலானே இந்த பாடல்களை சொல்லி, இத்தமிழை நீ அறியாயோனா. தமிழ் என்கிற அந்த பிரயோகம் கூட என் நூல் என் முதலிற்றோ எனில் தமிழ் முதலிற்று என்கிற அந்த முன்னோர்களுடைய அந்த வழக்கையும் நினைவூட்டுவது போல இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தமிழிலும் வடமொழியிலும் தோய்ந்து கிடந்த உபய வேதாந்திகள். இத்தமிழை நீ அறியாயோ, புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் குரல் உனக்கு தெரியாதா? ஊருன் கேணி உந்துரை துக்கங்கிற பாட்டு உனக்கு தெரியாதா? அப்ப அருகில இருக்கிற காலத்திலேயே உன் பிரித்து விடுவானோ? அனைத்தகை நெகிழ்த்த அளவிலேயே அந்த பிரிவு துன்பத்தை அடைகிறாளே அவள். அவன் பார்த்தவன் தானே, அப்படி பார்த்து உணர்ந்தவனே என்னை விட்டுட்டு போயிட்டான், நீ கேட்டு இறங்கியா வர போறான் என்பது போன்ற துணி அந்த பாட்டில் இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொன்னார்கள். அந்த விளக்கத்திற்கு உறுதுணையாக அவர்கள் கையாண்டது, ஆதரவாக எடுத்து காட்டியது எது என்று கேட்டால் சங்க இலக்கியமும் திருக்குறளும் தான். அடுத்து பகற்பொழுது முழுதும் பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக சென்ற கண்ணபிரான் மாலை காலத்துல வர்றான். மாலை பொழுது கொண்டு இரங்கல், மாலை பொழுது கண்டு இரங்கல், இந்த அந்தி நேரம் தென்றல் காற்று கடல் ஓசை இதெல்லாம் விரகதாபத்தை கூட்டுபவை அல்லது விரகதாபத்தை ஊட்டுபவை என்று இலக்கியங்கள் பேசும். அது மாதிரி நாயகி பாவத்தில் ஆழ்வார் பேசுகிறார், நின் பணிமொழி நினைதரும் ஆவி வேகமா, நீ பணிவாக நான் வருவேன், உன்னை பெரிய மாட்டேன், எப்படி வந்துடுவேங்கிற மாதிரி சொன்ன பணிந்து பேசக்கூடிய என்னை ஏமாற்று வார்த்தைகள் நினைக்கிற போதெல்லாம் என்னுடைய உயிர் வேகிறது. பகல் நிறை மேய்க்கிய போய கண்ணா பிணியவில் மல்லிகை வாடதூவ பெருமத மாலையும் வந்தின்றாலோ. மாலை காலம் வந்துருச்சு. மாலை காலம் எப்படி வந்தது என்று கேட்டால் பெருமத மாலை, மதம் பொருந்திய மத தொடரை வைத்தவர் என்ன நினைக்கிறார், மதங்கொண்ட ஒரு யானை முன்னே வருகிறது, அது எப்படி பின்னே வருகிறது, அதுக்கு முன்னால் என்ன வருகிறது என்றால் இளைய தென்றல் காற்று வீசுகிறது. இந்த இடத்துல வாடை என்பதற்கு தென்றல் என்று பொருள். பிணியவள் மல்லிகை வாடை தூவ, எப்படி மல்லிகை கமழ்தன்றல் வீசுமாலோ என்பது ஈருமாலோ என்பது ஆழ்வாருடைய பாசனம். வாடை என்பதற்கு சில இடங்களில் ஆழ்வாருடைய பாசுரத்தொடருக்கு தென்றல் என்றே நம்முடைய முன்னோர்கள் உரையாசிரியர்கள் பொருள் கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் வடக்கு நோக்கி வீசுவது பற்றி அது தென்றல் வாடை எனவும் பேசப்படும். இப்ப தென்றல் காற்று மாலை காலத்திலே வந்தது. அந்த மாலை காலத்தில் எப்படி வந்ததுன்னு கேட்டா, முன்னால அந்த தென்றல் வந்தது, பின்னால யானை வர்றது மாதிரி வந்தது
யானைங்கிற பிரயோகம் இங்க இல்லவே இல்லை. இந்த பாட்டுல இருக்கான்னு பாருங்க. பிணி அவள் மல்லிகை வாடை தூவ பெருமத மாலைன்னு தான் இருக்கு. ஆனா அவர் என்ன நினைக்கிறார், யானை வந்தது மாதிரி அந்த மாலை காலம் வந்தது, அந்த மல்லிகை மலத்தை தென்றல் வீச வந்தது என்று எழுதினார். இதுக்கு என்ன காரணம் கேட்டா சங்க இலக்கிய பயிற்சி தான் காரணம். கலித்தொகையில ஒரு பாட்டு இருக்கு, நெய்யும் தவறில்லை நின்னை புறங்கடை போதர விட்ட நுவரும் தவறிலர் நிறையழி கொல்யானை நிற்கு விட்டாங்கு, நிறையழி கொல்யானை நிற்கு விட்டாங்கு பறை அறைந்தல்லது சிலர்க்கை என்ன இறையே தவறுடையான். இந்த பாட்டு கலித்தொகையில ஒரு அழகான பெண் விதியிலே வருவதை பார்க்கிற போது உண்மையிலையும் தப்பு இல்ல, உன்னை இப்படி தெருவில் போயிட்டு வா என்று அனுப்பி உன்னுடைய பெற்றோர்கள் மீதும் தவறில்லை. இப்படி ஒரு அழகான பெண் விதியிலே வரப்போகிறாள் என்று முன்னெச்சரிக்கையாக பறையறைந்து தெரிவித்திருக்க வேண்டும். யாரு, புயல் வரப்போகிறது, கடும் மழை வரப்போகிறது, இயற்கை சீற்றங்கள் வரப்போகின்றன என்றெல்லாம் இன்றைக்கு அரசு அறிவிக்கிறது. அது மாதிரி அன்றைக்கு அந்த அரசு அறிவித்திருக்க வேண்டுமாம். பறை அறைந்தது சிலர்க்கை என்ன இறையே தவறுடையான் என்கிற சங்க பாடலை நினைவில் வைத்துக் கொண்டு அவர் இப்படி உரை எழுதுகிறார். இப்ப பாருங்க, ஒரு இடத்துல அரக்கருடைய பேச்சாக நேராயிடுச்சா திருமங்கை மன்னன் பாடக்கூடிய ஒரு பாட்டு, அதுல ஆடுன்னு ஒரு சொல்லு வருது. நான் பாதிச்சா கூட நேராகணும் சுருக்கமாக சொல்றேன். அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இனிமே அரக்கர் கூட்டத்துல தோற்றாச்சு, எஞ்சி இருக்கக்கூடிய அரக்கர்களை சுக்ரீவா இலக்குவா எங்களை கொல்ல வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள், உயிர் பிச்சை தாருங்கள் என்று அரக்கர்கள் கேட்பது மாதிரி அரக்கர்களுடைய பாவனையில பொங்கத்தம் பொங்கோ என்றும் குளவணி தூரமே என்றும் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இது ராமசரிதத்தை அல்லது ராமனுடைய புகழை பேசுவதற்காக அரக்கருடைய பாவனையையும் ஆழ்வார் ஏற்றுக்கொள்கிறார் என்பது உரையாசிரியருடைய திருவுள்ளம். இப்ப அரக்கர் ஆடு அடைப்பார் இல்லை, இனிமே அரக்கர்கள் பக்கத்துல ஆடு என்று சொல்லத்தக்கார் இவரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பழைய உரையார் ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்துல நொண்டி ஆடு ஒண்ணு ஒரு கதை, கிராமத்து கதையை சொல்கிறார், நாட்டார் கதை. நொண்டி ஆடு ஒண்ணு தான் வீரமிக்கது போல சும்மா ஏச்சு பேசி சிங்கத்தை பயமுறுத்தி விரட்டிடுச்சான். இப்படி பொருள் சொல்லி இந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாராம். அதை கேட்டவர் சொன்னார், இதற்கு இதுவோ பொருள், இதுவோ பொருள், இதுவோ பொருள் என்று நீ கேட்டால் மனசுல நீ வேற ஏதோ நினைச்சிருக்க, என்ன அது சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், இது யார் யாரை பார்த்து கேட்டது, எந்த நிலையில இந்த விளக்கம் எழுந்தது என்பதெல்லாம் நாங்க சொல்லல. ஆடு என்பதற்கு ஆடு என்கிற ஒரு சின்ன குட்டி கதையை அவர் சொல்றார், கிராமத்து கதையை சொல்றார். ஒரு ஆடு நொண்டி ஆடு சிங்கத்தை ஏமாத்தி விரட்டுச்சு, அது மாதிரி உங்களை இனிமே நாங்க எச்சு இழைத்து போயிருக்கூடிய அரக்கர்கள் விரட்ட இயலாது என்பது போல பொருள் சொல்ல, இதற்கு இதுவோ பொருள் என்று அவர் கேட்க, அப்ப வேற ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்னா, தமிழில் ஆடு என்பதற்கு வெற்றி என்று ஒரு பொருள் உண்டு. ஆடு அவர் சொன்னாராம், தமிழில் ஆடு என்பதற்கு வெற்றி பொருள், நீ சொன்னதே பொருள். அப்படி சொன்னவர் ரஞ்சியர், நம்பிள்ள ரஞ்சியர் சொல்றாரு, நான் எழுதியிருக்கேன். அது என்ன நினைச்சு சொன்னாருன்னு கேட்டா, உங்களுக்கு எல்லாம் ஒரு புறநானூற்று பாட்டு இப்ப நினைவுக்கு வரும். என்னைக்கு ஊர் இகுது அண்மையானும், என்னைக்கு நாடு இகுது அண்மையானும், ஆடு ஆடு என்ப ஒரு சாராரே, ஆடென்ப ஒரு சாராரே. ஆக இன்னும் தலைவனுக்கு இது ஊர் இல்லை, அவனுக்கு இது நாடு இல்லை. இந்த சூழ்நிலையில அவன் ஆமூர் மலையில் வெற்றி கொண்ட அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிற போது சில பேர் ஆடு ஆடு என்கிறார்கள், சில பேர் வெற்றி வெற்றி என்கிறார்கள், சில பேர் வெற்றி இல்லை என்று சொல்கிறார்கள் என்று அமைந்த அந்த சங்க இலக்கிய செய்யுளை அது நினைவூட்டுகிறது. அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில வரக்கூடிய ஒரு பாடல் சிந்துர செம்படி போல் என்று, அந்த பாடலுக்கு விளக்கம் எழுதுகிற போது பெரியவாச்சான் பிள்ளை என்ன செய்கிறார், அவன் நாட்டில் குன்றும் கொடியவோ ஒன்றும் தோன்றா. அதாவது மாலை காலத்துல அந்த திருவாரூர்சோலை மலையில பார்க்கிற போது பட்டு பூச்சிகள் எல்லாம் அப்படி மலையை மறைக்கிறது மாதிரி, அதாவது தலைவனுடைய மலையை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம்னு நினைக்கிறானா,